ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற நாள். இன்றைக்கு தான் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற நாள் அல்ல, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற நாள், இந்த உலகத்துக்கு அதை பறைசாற்றுகிற நாள். எனவே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உற்சாகமாக வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் ஆண்டவரை இப்பொழுது தொழுது கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கும் இந்த செய்தியையும் தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லது யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் அருகில் தேவன் இருக்கிறார். நீங்கள் வீட்டில் கூடியிருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் தேவன் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது. நாங்கள் இங்கே கைகளை உயர்த்தி ஆராதியுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் என்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. எனவே நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்துவோம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. ஆவியிலே ஒருமனப்படுவதற்காக உங்களை நடத்துவதற்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களை நடத்துவதற்காகத்தான் இருக்கிறேனே ஒழிய நாம் எல்லாரும் ஆவியிலே ஒன்றாக பரலோகத்தில் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆமென். நம்முடைய கவனத்தை எல்லாம் தேவனுக்கு நேராக திருப்பி, தகப்பனே நாங்கள் உங்களை துதிக்கிறோம்ப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, 2 நாளைக்கு முன்பாக உம்முடைய மரணத்தை நினைவு கூர்ந்தோம். அப்பொழுதும் நீர் உயிரோடு தான் இருந்தீர். இப்பொழுதும் உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வத்தை நாங்கள் சதா காலங்களிலும் தொழுது கொண்டே இருக்கிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த உலகம் இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுவதாக அந்த ஒரு ஜெபத்தோடு இந்த துதிகளை நாங்கள் உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த தகப்பன்மார் இந்த உலகத்தை விட்டு மரித்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவியாயிருந்த நெருங்கிய நண்பர்கள் மரித்து இருக்கலாம், நெருங்கிய உறவினர்கள் மரித்திருக்கலாம். அவர்கள் ஒரு காலம் எழும்பி வரப்போவது கிடையாது. எங்களுக்கு மீண்டுமாக நம்பிக்கை கொடுப்பதற்கு அவர்களெல்லாம் திரும்ப வரப்போவது கிடையாது. ஆனால் எங்களை அழைத்த தெய்வம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு பேசி இடைபெட்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவ சபையாக தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரம் பல இடங்களிலே பல வீடுகளிலே முழங்கால் படியிட்டு இருக்கலாம். ஆனால் ஆவியிலே நாங்கள் எல்லாரும் பிதாவுக்கு முன்பாக பிதாவுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எத்தனை ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன், வல்லமையுள்ள தேவனையா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதி உண்டாகட்டும். நீர் உயிரோடு கூட எழுந்த தெய்வமையா. இந்த பூமியில் இருக்கும் பொழுது அநேகர் உயிரோடு நீர் எழுப்பினீர். ஆனால் நீர் எங்களுக்காய் மரித்து நீரே உயிரோடு கூட எழுந்தீரையா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறாங்க. எவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், எவ்வளவு மகத்துவமுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஐயா. நன்றி 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 நன்றி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை அசைத்தோ கரங்களை உயர்த்தியோ ஆண்டவரை நோக்கி பாடப்போகிறோம். உயிரோடு எழுந்தவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த பாடல் டிஸ்பிளே பண்ணப்படும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி, தெரிந்தவர்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். இந்த பாடல் தெரியாதவர்கள் இந்த வரிகளை பார்த்து கொண்டே பாடுங்கள், பார்க்கலாம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவ
ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. அப்படியே கரங்களை அசைத்து கர்த்தராகிய தேவனை துதித்துக் கொண்டு அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா. Thank you Jesus. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அப்படியே கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில பரலோகம் பார்த்து சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு கூட நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உங்களுடைய உதடுகள் துதிக்கிற அதே நேரத்தில் உங்கள் உள்ளமும் அதோடு இணைய வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த ஜனங்க உதடுகளினால என்னிடத்துல சேருகிறாங்க, அவங்க உள்ள ரொம்ப தூரத்துல இருக்குன்னு சொல்லி. ஒருவேளை நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்கிறதுனால ஒரு அடுப்புல வச்சிருக்கிற ஏதாவது சமையல் காரியங்களை குறித்து யோசிக்க கூடாது. அடுப்புல வைக்காம வந்து உட்கார்றதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். இல்லாட்டா இதை முடிச்சுட்டு என்ன செய்யலாம், இல்ல அது இதுன்னு ஏதாவது ஒரு காரியம் உங்க மைண்ட்ல வந்துகிட்டு உதடு மட்டும் ஆண்டவரை பாடக்கூடாது. உள்ளமும் இணைந்தே பாட வேண்டும்.
உள்ளமும் இணைந்தே பாட வேண்டும். ஒரு விஷயம் கூட இந்த 2வது சரணத்தை பாடுவோமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை ஜெயித்த தேவன் நிறையா, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா மஹஷலரரரரா ஏ மஹந்தரா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பி வந்த சீஷர்கள் அவர் மரித்தார் என்ற உடனே இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்ததை ஸ்திரீகள் முதலாவது போய் பார்த்தார்கள். பேதுருவுக்கும் யோவானுக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் வந்து வெறுமையான கல்லறையை பார்த்தபோது அவர்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறந்துச்சு. நான் நம்பி வந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, கஷ்டமும் இல்லைன்னு. தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு 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 குதூகலம் உங்களுக்குள்ள வரணும், ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரணும். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு என்றும் காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு என்றும் காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம், கலக்க
கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அதாவது இப்ப நாம் ஊரடங்கு உத்தரவில் இருக்கிறோம். நாட்டில் உள்ள யாவரும், உலகத்தில் உள்ள யாவரும் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறோம். நாளைக்கு ஒரு செய்தி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போலாம், கொரோனா வியாதி இப்ப கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீடம், நீங்க இஷ்டம் போல வெளியே வரலான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா நீங்க கைகொட்டி ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்துவீங்களோ அதை விட பெரிய சந்தோஷமானது. பாவத்தை விட்டு நம்மளை வெளியே இயேசு கொண்டு வந்துட்டா, சாபத்தை விட்டு இயேசு வெளியே கொண்டு வந்துட்டா, கண்ணீரை விட்டு இயேசு வெளியே கொண்டு வந்துட்டா. எனவே இந்த பாடலை மீண்டும் பாட போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் அவரை பாட போகிறோம். கண்ணீரோடு மரியாள் போல நீங்க அவரை தேடினா இயேசு நமக்கு காட்சி தருவார், உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நிறைய ஊழியக்காரங்க சொல்லலாம், இயேசுவை பார்த்தேன், என் பக்கத்துல வந்து நின்னாரு, 10 ரூபாய் வந்து நின்னாருன்னு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை வரலாம், ஆண்டவரே உங்களை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்படலாம். ஒருவேளை அப்படியே காட்சிகளை நாம் பார்க்காவிட்டாலும் நாம் விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஆணித்தரமான அத்தாட்சி. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு என்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு என்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா மரித்த இயேசு, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. கடைசி, அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம்,
நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயிர் தந்த தெய்வம், உயிரோடு கூட இருக்கிற தெய்வம், நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்மையும் அவரோடு கூட எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இசைந்து இணைந்து ஒருமனப்பட்டு இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உன்னதமான தெய்வமே, இயேசு உன்னதமான தெய்வமே, உன்னதமான தெய்வமே, இயேசு உன்னதமான தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, மெய்வழி காட்டிய மெய் தெய்வமே, என் தாய்மொழியில் என்னை அழைத்தீரே, மெய்வழி காட்டிய மெய் தெய்வமே, என் தாய்மொழியில் என்னை அழைத்தீரே, தீய வழியில் சென்ற என்னை மாற்றினீரே, உம் தூய வழியில் நான் நடந்திடவே, தீய வழியில் சென்ற என்னை மாற்றினீரே, உம் தூய வழியில் நான் நடந்திடவே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, வேதத்தின் ரகசியம் அறிய செய்தீர், என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர், வேதத்தின் ரகசியம் அறிய செய்தீர், என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர், நீதி நியாயங்கள் அறிந்திட செய்தீரே, உந்தன் ஆசீர்வாதங்கள் பெற்றிடவே, நீதி நியாயங்கள் அறிந்திட செய்தீரே, உந்தன் ஆசீர்வாதங்கள் பெற்றிடவே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிருள்ளவரை உம்மை சேவிப்பேன், நான் உண்மை சாட்சியாய் வாழுவேன், உயிருள்ளவரை உம்மை சேவிப்பேன், நான் உண்மை சாட்சியாய் வாழுவேன், உள்ளத்திலிருந்து அழைத்தேனே, எனக்கு உதவிகள் செய்து உயர்த்தினீரே, உள்ளத்திலிருந்து அழைத்தேனே, எனக்கு உதவிகள் செய்து உயர்த்தினீரே, உயிர் தந்த தெய்வமே, அல்லேலூயா, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, பணிவுடன் என்னை படைக்கிறேன், உம் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கிறேன், பணிவுடன் என்னை படைக்கிறேன், உம் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கிறேன், பாவங்கள் விலகிடச் செய்கிறேன், என்றும் தூயரே உம்மை துதித்திடவே, என் பாவங்கள் விலகிட செய்தீரே, என்றும் தூயரே உம்மை துதித்திடவே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உன்னதமான தெய்வமே, உன்னதமான
மான தெய்வமே இயேசு உன்னதமான தெய்வமே உன்னதமான தெய்வமே இயேசு உன்னதமான உன்னதமான தெய்வமே உன்னதமான தெய்வமே இயேசு உன்னதமான தெய்வமே. நம்முடைய தாய்மொழியில் அவருடைய வேதாகமத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுகிறோம். மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே என்கிற வார்த்தையெல்லாம் நம்முடைய தாய்மொழியில் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேதத்தினுடைய ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோமா? எல்லாம் பாரம்பரியமா பாடக்கூடிய பாடல் தான், ஆனா அர்த்தம் நிறைந்த பாடல், வல்லமை ஒரு நாளும் குறையாத பாடல். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நாம் இணைந்து ஒன்றாய் கரங்களை தட்டி பாடுவோம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஆவியில ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தார் மரதை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. வேதாளங்கணங்கள் ஓடிடவே, வேதாளங்கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாதர் தூதரை கண்டக மகிழ்ந்தார், மாதர் தூதரை கண்டக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம் பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே. சேர்ந்து எழுந்தார் என்ற முழு உலகத்தில் கேட்கக்கூடிய ஒரே இயேசு உயிரோடு எழுந்தார். எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, எங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அறிவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
காணாமல் நேசிக்கும் என் இயேசுவே, கண்களால் கண்டிடும் நாள் நெருங்குதே. பாராளும் வேந்தன் முகம் காணவே, பறந்திடும் நாளுக்காய் நான் ஏங்குவே. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. உம் வீட்டில் உம்மோடு எந்நாளும் வாழ, என் வீட்டில் உத்தமனாய் வாழ்ந்திடுவேன். உம்மை போல் பிதாவின் சித்தம் நான் செய்வேன். உத்தமனே என்றென்னை அழைத்திடவே. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எனக்காக ஆயத்தம் செய்திட்ட ஸ்தலத்திலே என்னையும் சேர்த்திட வாருமே. உமக்காக செய்திட்ட ஊழியங்கள் கண்டே எனக்கான கிரீடத்தை சுட்டுமே. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எக்காலம் தொனித்திடும் சத்தத்தை கேட்பேன். ஏறிவா என்றென்னை அழைத்திடுவி. கன்னிமாயின் நேரத்தில் உம்மோடு சேருவேன். கரையில்லா மணவாட்டி போல் வருவேன். எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். ஆண்டவராய் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இது இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியம் அல்ல. கடந்த 2020 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இன்று வரை அவர் உயிரோடு கூட இருக்கிறார். வேதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதுன்றா, புதுசா ஏதாவது கேட்கணுங்கிற ஒரு சோதனைக்குள்ளே வந்து விட்டார்கள். இதுவரைக்கும் யாராவது சொல்லாத சில கருத்துக்களை வெளிப்பாடுகளோடு பிரசங்கம் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நமக்கு தெரிந்த சத்தியம் எந்த அளவுக்கு நம்முடைய அனுபவமாக மாறி இருக்கிறது. அதனால் இன்னைக்கு உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறதில்ல. அந்த சத்தியம் தெரிந்ததுதான். ஏன் உயிரோடு எழுந்தார், ஏன் மரித்தாருங்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதே போல ஏன் உயிரோடு கூட எழுந்தார், அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்துல, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அன்பானவர்களை, இயேசு மரிப்பதற்கு முன்பாக சீஷர்களோடு அடிக்கடி தனித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது, மனுஷகுமாரன் பாடுபடணும், பாவிகளுடைய கையில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை கன்னத்துல அரைவாங்க, குட்டுவாங்க, காரி உமிழ்வாங்க, இப்படியெல்லாம் தனக்கு நேரிட போகிற எல்லாத்தையும் ஓப்பனா அவங்கள்ட்ட சொன்னார். சிலுவையில அடிப்பாங்க, அப்படி கொலை செய்வாங்க, எல்லாம் சொன்னார். ஆனா அடுத்து சொன்னார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொன்னார். அதைத்தான் இங்கே தூதன் சொல்லுகிறான், அவர் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். இயேசுடைய சீஷர்கள் இந்த சத்தியத்தை கேட்டபோது முதலாவது நம்பவில்லை. எப்படி ஒரு உயிரோடு வந்திருப்பாரான்னு. ஏன்னா அதுவரைக்கும் அவர்கள் பார்த்த இயேசு வேறு, உயிர்த்தெழுந்த பின்பு இப்பொழுது தேவகுமாரனாக இருக்கிறார். அவங்களுக்கு சந்தேகம். நம்ம அந்த ஸ்திரீகள் பார்த்துட்டு போய் சொன்னப்ப கூட அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நம்பவில்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். இந்த வார்த்தையை கவனிங்க, சொன்னபடியே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறப்பார் என்பதை ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக, பிதாவாகிய தேவன் மூலமாக ஆண்டவர் சொல்லி இருந்தார். அவர் சொன்னபடியே பிறந்தார். அதே சமயத்தில் எப்படி பிறப்பார் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரே, கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். சொன்னபடியே கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். சொன்னபடியே நசரேயன் எனப்பட்டார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம். சொன்னபடி அவருடைய வாழ்க்கையில் அனைத்தும் நடந்தது. அவரை குறித்து வேதம் என்ன சொன்னதோ அதெல்லாம் அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் நடந்தது. ஆனால் மரிப்பதற்கு முன்பாக இயேசுவே இந்த மாம்சத்தில் இருக்கும்போது சொன்னார், நான் உயிரோடு எழும்புவேன் என்று. அதே போல சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். எதற்காக? அன்பானவர்களே, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிற ஒரு அனுபவம் நம் எல்லாருக்கும் உண்டு என்பதற்காகத்தான் அதை தன்னுடைய வாழ்க்கையில செய்து காட்டுகிறார். நான் எப்படி இந்த பூமியிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தனோ, இதை போல என்னை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் உண்டு என்பதை இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். 3 வேத பகுதிகளை உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன். முதலாவது வேத பகுதி என்னவென்றால், மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அதுல 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். மணவாளன் வரப்போகிறார் என்கிற செய்தி எல்லாருக்கும் ஒரே விதமாக அறிவிக்கப்பட்டது. இந்த 10 பேரும் ஆசையோடு புறப்படுறாங்க, அவளோடு புறப்படுறாங்க. ஏன்னா மணவாளனை பார்க்கணுங்கிறதுக்காக. சோ 10 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம மணவாளனை சந்திக்கலான்ட்டு போய் வந்திருப்பாங்க. ஒரே அலங்காரம், ஒரே அபிஷேகம். கையில என்ன இருக்கு அவங்களுக்கு? எண்ணெயினால நிரப்பப்பட்ட தீபத்தை கையில கொண்டு வர்றாங்க. சோ விளக்குகள் எல்லாம் கையில ஏந்தி அப்படியே எல்லாம் எதிர்கொண்டு வர்றாங்க. மணவாளன் வந்துகிட்டு இருக்காரு, நம்ம போறோம். ஆனா மணவாளன் வர தாமதமான போது, ஏன் தாமதமான போதுன்னு போட்டிருக்கு? இவங்க போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? மணவாளன் வந்துகிட்டு இருக்காரு, இவங்களும் போக வேண்டியதானே? அல்ல. யூத கலாச்சாரத்தின்படி ஒரு போதகர் சொன்னதை நான் கேட்டபடினால் இதை சொல்லுகிறேன். நான் நேரடியா யூத கலாச்சாரத்தெல்லாம் படிச்ச ஆள் கிடையாது. மணவாளன் எப்பொழுதுமே தன்னுடைய வீட்டிலிருந்து பாதி தூரத்துக்கு வருவாராம். மணவாட்டியும் தன்னுடைய வீட்டில இருந்து பாதி தூரத்துக்கு போகும் பொழுது அந்த பாதி இடத்திலிருந்து தான் மணவாளன் தன் வீட்டுக்கு மணவாட்டிகளை அழைத்து கொண்டு போவாராம். இது யூத கலாச்சாரம், யூத பாரம்பரியம். அதனால ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் வந்து உங்களை அழைத்துட்டு போவேன்னு சொன்னார் இல்லையா? அதை வச்சு இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் விளக்க போறேன். இந்த 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 பேக்ரவுண்டோட இதை கவனிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, பாதி தூரத்துக்கு இவங்க வர வேண்டிய தூரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா மணவாளன் வர தாமதமான போது 5 கிலோமீட்டர் மணவாட்டிகள் நடந்து வாங்க, மணவாளனா 5 கிலோமீட்டர் தூரம் வருவாரு, நடுவுல 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்த, ஒரு ஸ்பாட்டை அவங்க குறிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. ஆனா மணவாளன் வரல. இப்ப என்னாச்சு? மணவாளன் வரலன்ன உடனே எல்லாரும் நித்திரை கொள்ள ஆரம்பித்தார்கள். திருச்சபை ஆண்டவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. இயேசு வரப்போகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே நமக்குள் இருந்த ஆவல் இப்பொழுது இல்லை, நமக்குள் இருந்த ஆசை இப்பொழுது இல்லை. பிராக்டிக்கலா நம்ம அதை எதிர்பார்த்து வாழ்றோமா? அது இல்லை. எனவே இந்த 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், ஒருவேளை மணவாளன் வருவதற்கு தாமதமானாலும், நாம் நித்திரை அடைந்து விட்டாலும், எழுந்து மறுபடியும் நம்முடைய விளக்கை கொளுத்துவதற்கு எண்ணெய் வேண்டுமே என்று முன் ஆயத்தத்தோடு கூட வந்தார்கள். ஆனா மத்த 5 பேர் எப்படி தெரியுமா? வர்றாங்க, புறப்பட்டு வந்தது உண்மைதான், ஆனா ஆயத்தம் இல்லாமல் வந்திருக்கிறார்கள். மணவாளனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை முக்கியம்தான், ஆனால் சந்திப்பதற்குரிய ஆயத்தம் இருக்க வேண்டும்.
தேவன் கொடுத்த அழைப்பை காத்துக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மணவாட்டிக்குரிய உடை, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், இதை காத்துக்கொள்ள வேண்டும். திருச்சபை இன்னைக்கு மணவாளன் வருவதற்கு தாமதமானபடினாலே நித்திரை மயக்கத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கு. திருச்சபைன்னா யாரு? பாஸ்டர் கிடையாது. திருச்சபைன்னா என்னது? ஆர்கனைசேஷன் கிடையாது. ஆர்கனைசேஷன், பாஸ்டர் எல்லாம் கலந்த விசுவாசிகள் தான் திருச்சபை. இன்னைக்கு எல்லாரும் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். இயேசு லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நடக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. இன்னைக்கு கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் பூச்சக்கரத்துல குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி நிறைய ஆண்டவர் அனுப்பிக்கிட்டே இருப்பார். எதுக்கு தெரியுமா? மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக, மக்கள் தன்னை நோக்கி பார்ப்பதற்காக இப்படி நிறைய அனுப்பிக்கிட்டே இருக்கார். சோ இதுல எல்லாம் தப்பிச்சு நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக, மணவாளனுக்கு முன்பாக நிற்கணும்னா எப்பவும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து காத்திருங்கன்னு சொன்னார். சபையே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் வரப்போகிறார் என்பது அதை விட உண்மை. அவருடைய வருகைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். நாம் பாட்டு பாடுகிறோம் ஆண்டவருடைய வருகையை குறித்து, ஆண்டவருடைய வருகை குறித்து பறைசாட்டுகிறோம். ஆனால் நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? போதகர்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? குடும்ப தலைவர்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஸ்தாபன தலைவர்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நாம் சொல்லுவது மட்டுமல்ல, நாம் செல்லவும் வேண்டும். எனவே இந்த 5 கன்னிகைகள் போல அபிஷேகத்தை இழந்து பின்மாற்றத்தில் போய் ஒரு நித்திரைக்குள்ளே நாம் போய் விடக்கூடாது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அதாவது தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவர் மேல் எவ்வளவு விசுவாசமா இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசமா இருக்காங்க, இவங்களை போல விசுவாசம் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சபை விசுவாசிகளுடைய விசுவாசம் பெரிதாய் பேசப்பட்டது. ஆனால் அடுத்த வசனம், ஏனெனில் அவர்கள் தாமே, அதாவது உங்களுடைய விசுவாசத்தை பற்றி கேள்விப்பட்டவர்கள் தாமே, எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும். வெறும் விசுவாசம் மட்டுமல்ல, சில காரியங்களை விட்டு மனம் திரும்பி இருந்தார்கள். இன்றைக்கு கடைசி நாட்களில் விசுவாசம் அதிகமாய் போதிக்கப்படுகிறது. இந்த விசுவாசம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு ஏதுவாக போதிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் கிறிஸ்து இயேசு கூட மரித்தது உண்டானா மேலானவைகளை தேடுங்கள், இந்த பூமிக்குரியவைகள் இல்ல, மேலானவைகளை தேடுங்கள். அதுவும் எந்த மேலானவைகள்? கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கிற அந்த பரலோகத்துக்குரிய மேன்மையானவைகளையே தேடுங்கள். யார் தேட முடியும் தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அதான் முக்கியம். நாம் மரித்தால் மேலானவைகளை தேட முடியும். இன்னைக்கு உலகம் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உண்மைதான். அதான் உலகம்னா உலகத்தில் இருக்கிற திருச்சபை. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமா இருக்கிறோமா? ஆசையா இருக்கிறோம், ஆனால் ஆயத்தமா இருக்கிறோமா? வேத வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் முன்மாதிரியாய் வாழ்ந்தீர்கள். இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களை குறித்து இன்னும் சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். மற்ற சர்ச்சில் உள்ளவங்க உங்களை பார்த்து கத்துக்கக்கூடிய அளவுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கீங்க. டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை விசுவாசிகள், நம்முடைய சபை விசுவாசிகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த சபை விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஒரு ஸ்தாபனம் எவ்வளவு தரமானது என்பது அதனுடைய போர்டை வைத்தல்ல, நேம் போர்டை வைத்தல்ல, அதில் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை வைத்துத்தான். சோ இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் எந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க கிடையாது. கிறிஸ்துவனுடைய சபையா, தேவனுடைய சபையா, தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய சபை. அவங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்தாங்கன்னா ஆயத்தத்தோடு வர வேண்டும். முதலாவது கன்னிகள் சம்பவத்திலிருந்து சொன்னேன், ஆயத்தத்தோடு வர வேண்டும். ஆசை மட்டும் போதாது, ஆயத்தம் இருக்க வேண்டும், அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஜெபத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த வருகைக்கு நம்ம போனோம்னா மாதிரியான ஒரு வாழ்க்கை. அது எது மாதிரியா இருக்கு? விசுவாசம் மாதிரியா இருக்கிறது. ரெண்டாவது, அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவங்க மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மூன்றாவது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. மூணாவது என்ன சொல்றாங்க? அவங்க மாதிரியான சபைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அவங்க ரொம்ப விசுவாசமான சபைன்னு சொல்றாங்க. மூணாவது, இவங்க விசுவாசம் எதுக்கு பயன்படுதுன்னா, பரலோகத்திலிருந்து இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை அவர்கள் அறிக்கை செய்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்வதை பற்றி சொல்லுகிறார்கள். நம்முடைய சமுதாயம் அதை பார்க்கல. நான் இயேசுவை நம்பினேன், நான் 100 ரூபாய் தசமம் கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு, நான் ஆண்டவருக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தேன், அவர் அதை விட 10 மடங்கு கொடுத்தாருன்னு இந்த ஒத்தையாரட்டையை விளையாடுற மாதிரி, பிசினஸ் மாதிரி, இந்த பொருளாதார காரியங்களுக்கே நாம் விசுவாசத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இயேசுவை நம்பாத அல்லது இயேசுவை விசுவாசிக்காத எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நம்ம போய் நிற்க முடியுமா? இல்லை, நீ இயேசுவை நம்புற, உனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய விசுவாசம் எதில் இருக்க வேண்டும்? நான் மேலானவைகளை தேடுகிறேன், கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுகிறேன். எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், என் ஆண்டவர் வரப்போகிறார், அவரோடு கூட நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறேங்கிற உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் பரலோக பிரயாணிகள் என்பதை அறிய வேண்டும். இந்த பூமியிலே இன்னும் 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு செட்டில் ஆகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீங்க பேசுற பேச்சுல ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது தெரியணும். நீங்க நடந்து கொள்கிற உங்க வாழ்க்கை முறை ஆண்டவருக்காக ஆயத்தமா இருக்கிறத வெளியே காட்டணும். அதை மற்றவங்க பார்த்தா தான் யோசிப்போம், ஓ இவங்க இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாருன்னு சொல்றாங்க, உண்மையிலே இயேசு வந்துருவாரோ அப்படிங்கிற ஆசை மற்றவங்களுக்கு வரணும். அதுக்கேற்றபடி இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் வாழ்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையில, ஒரு குறை இல்லாம, ஒரு பிரச்சனை இல்லாம, எல்லாம் நிறைவாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை. உபத்திரவத்தில் இருந்தார்கள், பயங்கரமான போராட்டத்தில் இருந்தார்கள். அந்த ஜனத்துக்குரிய குவாலிட்டி என்ன தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும், 3 காரியங்கள் சொல்கிறார். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. இது 3 தான் தெய்வ பிள்ளைகளுக்கு அடையாளம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதும் போது இவங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சபையில ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் ஜனங்கள் வந்தாலும் அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக? ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக மாறி பரலோகத்துக்கு போய் சேரணும். அந்த கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நீங்க பெரிய சபையில நிறைய கூட்டத்தில் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷப்படக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நான் இந்த சிலருக்குள்ள இருக்கிறேன்னா, இந்த தெசலோனிக்கே பட்டணம் சிலருக்குள்ள இருக்கிறதுங்கிறத பவுல் தெரிஞ்சுக்கிட்டார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய வாழ்க்கை வாழ்வது எப்படி தெரியுமா? கையில காசு இருக்கோ இல்லையோ, கர்த்தர் சந்திப்பாருன்னு காரியங்களை நடத்தணும். இதான் விசுவாச வாழ்க்கை. நாங்க இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப எல்லாம் ஒரு சிங்கிள் டீக்கு வழி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டோம். அடுத்த வேளை என்ன சாப்பிடுவோன்னு எங்களுக்கு தெரியாது. நானும் என்னுடைய மனைவியும் தெருவா டிராக்ஸ் கொடுத்து வீடு கூட போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஆனா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, என்ன சாப்பிட போறோமோ தெரியாது. ஆனாலும் தோத்திரம் பண்ணிட்டு படுக்கலான்ட்டு வந்தா அந்த நேரம் பார்த்து யாராவது எங்களை சாப்பிட கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? நாங்க சோத்துக்காகவோ சுகத்துக்காகவோ துணிக்காகவோ ஏசிட்ட வரல. எங்களுக்கு ஒரு தேசம் உண்டு, எங்களுக்கு ஒரு பரலோகம் உண்டு. அவருடைய நாமத்தை அறிவித்து அநேகரை ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். அந்த தரிசனத்தோடு 94ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் இன்று வரை அதே தரிசனத்தோடு போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் கிரியை செய்ய வேண்டும்.
அன்பின் பிரயாசம். ஆண்டவருக்காக செய்யற ஊழியம் கடமைக்காக அல்ல, முறுமுறுத்துக்கிட்டு இல்ல, அன்போடு கூட என் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும் என்கிற அந்த செயல் அன்பின் பிரயாசம். ஒருவருக்கொருவர் இருக்கிற சகோதர அன்பு, இதெல்லாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்பிக்கையின் பொறுமை. ஏன்னா அவங்களுக்கு உபத்திரவம் இருந்துச்சு. இதைத்தான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் சொல்றாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அதே சமயத்துல இயேசுக்காக வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும். இந்த உபத்திரவத்தை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவம் உண்டு உலகத்துல. ஆனா அந்த உபத்திரவத்துல நீங்க பொறுமையா இருக்கணும். ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. இதைத்தான் தெசலோனிக்கேபட்டினத்து ஜனங்கள் காட்டினாங்க. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கையில அவங்க பொறுமையா இருக்காங்க. 4ஆம் வசனம், உங்களுக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். பாடுகள் உண்டு. எந்த பாஸ்டர்லாம், எந்த ஊழியக்காரங்களாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, எதிர்நீச்சல் போடணும்னு சபைக்கு கத்துக் கொடுத்தாங்களோ அந்த சபை தரமா இருக்கும். ஏன் தெரியுமா? பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது வசனத்தை பிடிச்சுக்கிட்டு கத்தருக்குள்ள எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க ஏதாவது வந்தா சோர்ந்து போவாங்க. சோ இந்த சபை வருகையை எதிர்நோக்கி வாழ்ந்த ஒரு சபை. சோ ஆசைப்படுவது மட்டுமல்ல, ஆயத்தப்படுவது முக்கியம். 2ஆவதாக அறிவிப்பது மட்டுமல்ல, முன்மாதிரியாக வாழ்வது ரொம்ப முக்கியம். இதைத்தான் தெசலோனிக்கேபட்டினத்து ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். உபத்திரவத்திலும் அவர்கள் சந்தோஷமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர், மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது பூமியில பல வருத்தத்தோடு, வியாதி, வறுமை, வேதனை, கண்ணீர், கவலை, இதுல வாழ்ந்த ஜனங்களுக்கு முதலாவது அழைப்பு இந்த பூமியில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆனா அதே சமயத்துல பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறார். அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். எதற்கு அழைத்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும். சாலமோனுடைய தேவாலயத்துல மகிமை இறங்குச்சு. அந்த மகிமைக்குள்ள இருந்து ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியல, அவ்வளவு மகிமை. ஆனா அவர் இருக்கிற வண்ணமாகவே அங்க வரல. அப்படி உலாவுகிற நேரத்துல அவ்வளவு மகிமைன்னா, அவர் இருக்கிற வண்ணமா நம்ம அவரை போய் தரிசிக்க போறோம். அது எவ்வளவு பெரிய மகிமை. அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல. யோவான் 17ஆம் அதிகாரம் இயேசுனுடைய நீண்ட ஜெபம், ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஜெபம். அதுல உலகம் உலகம் உலகம்னு நிறைய காரியங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த உலகம் உலகம் உலகம்னு ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? இந்த உலகத்துல நீங்க இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்லங்கிற எண்ணத்தோட நீங்க வாழணும். நீங்க உலகத்துக்குரியவர்கள். நான் அதை விவரிச்சு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. யோவான் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான உலகத்தை பத்தி சொல்றார். அண்ட சராசரமாகிய உலகம், நம்ம காண்கிற இந்த சூரியன், நட்சத்திரம், நிலா, இதெல்லாம். அதுக்கு மேல எத்தனையோ கோள்கள் இருக்கு. இதெல்லாம் காணாதவைகள், நிறைய காணாமல் இருக்கு. சோ இந்த காணாத அண்ட சராசரமாகிய உலகம். 2வது, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த அர்த்தத்துல ஒரு வார்த்தை வருகிறது, பூலோக ரீதியிலான உலகம். பூலோக ரீதியிலான அந்த உலகம், அது ஒரு உலகம். 3வது உலகம் தேவனுக்கு எதிரான உலகம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை புறக்கணிக்கிற உலகம். அடுத்து தேவனை அறியாத உலகம். சோ இதெல்லாம் காமிச்சிட்டு சொல்றாரு, நீங்க இதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துலதான் வாழ்றீங்க, இந்த ஜியோகிராபிக்கல் உலகத்துல நீங்க வாழ்றீங்க. ஆனா இந்த உலகத்துக்கு சொந்தக்காரவங்க கிடையாது. அப்படி சொல்லிட்டு இயேசு சொல்றாரு, இந்த சீஷர்களுக்கு எதை கொடுத்தாரு தெரியுமா? பிதாட்ட அவர் அறிக்கை பண்ணும்போது, கணக்கு கொடுக்கும்போது சொல்றாரு, தேவனே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை அவங்களுக்கு கொடுத்தேன், நீர் கொடுத்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தேன். அவ்வளவுதான். இயேசு வேற ஒண்ணும் கொடுக்கல, சொத்து சுகம் கொடுக்கல, அரை கிரவுண்ட் நிலத்தை எழுதி கொடுக்கல, ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கொடுக்கல. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய மகிமையும் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு இயேசு கொடுக்கிற சாப்பாடு, வீடு, காரு, பங்களா எல்லாத்துக்காக தோத்துறோம்.
அதெல்லாம் அழியக்கூடியது. அழியாத தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அழியாத தேவனுடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். இதை பாதுகாத்து கொண்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் பாத்திரவானா நடக்கணும். உலகம் நடக்கிறபடி நான் நடக்கக்கூடாது, உலகம் சொல்றபடி நான் நடக்கக்கூடாது. என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல வருகை குறித்து கேள்விப்பட்டீங்க. சீக்கிரம் வரப்போறார். அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு சொன்னாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இதை பார்த்த பிள்ளைகள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். உம்முடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட இந்த வேத வசனங்களை வாசித்து சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தரை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக இந்த உலகம் அறிந்து கொள்வதை பார்த்து அவர்களும் இந்த ஆசைக்குள்ள வரும்படியான முன்மாதிரியான வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக.